அவர் பிடிச்சிருக்காரு. அவர் ஹைட்டுக்கே இருக்குது. எந்த அளவுக்கு ஷோ குவாலிட்டியான மாடு. நாங்க ஒரு 2 மாடு வாங்கலாம்னு வந்தோம். 3 வாங்கிருக்கீங்க? 3 வாங்கிட்டோம். அது ஒரு நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. சரி, அதனால அதையும் சேர்த்து வாங்கிட்டோம். ஒரு நாளை கறவையே அந்த மாடு 30 லிட்டர் நம்ம சொல்றோம். மாட்டை பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஆள் உயரம் இருக்கக்கூடிய மாடு. எந்த அளவுக்கு லென்த்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். சந்தைக்கு நீங்க எங்க போனாலும் சரி, எப்படி 100 மாட்டுல ஒரு மாடு இந்த மாதிரி மாடு வராதுன்னு அடிக்கடி சொல்லணும். அந்த மாதிரி சூப்பரான குவாலிட்டியில ஷாகிவால்ல கொண்டு வந்திருக்கேன். காலையில 10 சாயந்தரம் 10 கறவை மாடு சொல்லி வந்தோம். 20 லிட்டர். ஆமா, அவங்க இப்ப 30 லிட்டர் கேரண்டி கொடுத்துருக்காங்களா? கேரண்டி கொடுத்துருக்கா. ரெண்டு ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடு. இந்த 2 மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 1,53,000 வரும். அதாவது 78,000 75,000. ரெண்டாம் நேத்து காலை மாலை 2 வேளை 20 லிட்டர் கறவை வரும். 18 லிட்டர் கறவை. வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க சேலம் ஹரி. நம்ம மாட்டுப்பண்ணை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில வந்து வியாபாரம் நடந்திருக்கு. நம்ம பண்ணைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25க்கும் மேற்பட்ட சினை மாடுகள், அதாவது 15 லிட்டர் கறவையிலிருந்து 25 லிட்டர் 30 லிட்டர் கறவை வரைக்கும் மாடுகள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஜெர்சி கிராஸ், ஹெச்எஃப் கிராஸ், கிர்ரு, ஷாகிவால், தார் பார்க்கர் இந்த போன்ற இனங்கள்ல இருந்து மாடுகள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம பண்ணையில வந்து 70,000 முதல் 1,30,000 வரைக்கும் மாடுகள் இருக்கு. மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல தரமுள்ள மாடுகளும் நல்ல குணமுள்ள மாடுகளும் தான் நம்ம எடுத்துட்டு வரோம். நம்ம பண்ணையில எடுத்துட்டு வர ஒவ்வொரு மாடும் விற்பனை ஆகும் போது 4 காம்புக்கு முழுவதுமா கேரண்டி கொடுத்து தான் கொடுக்குறோம். மூலவாரத்துக்கு கேரண்டி கொடுக்குறோம். மாடு தண்ணி தீனி கிளைமேட் அடாப்ஷனுக்கு 100% கேரண்டி கொடுக்குறோம். அதுவும் இல்லாம நம்ம பதிவுல போடுற ஒவ்வொரு மாடுமே வந்து பாத்தீங்கன்னா விலை போடுறோம். சில பேர் வந்து நம்ம விலை போடுறது வந்து வரவேற்கிறாங்க. சில பேர் வேணும்னு நம்ம ஹேட்டர்ஸ் வந்து விலை அதிகம்னு சொல்றாங்க. நான் விற்பனை பதிவுல காணொலியில 1,00,000 பேர் பாக்குற வீடியோல இதுதான் விற்பனை விலைன்னு நான் சொல்றேன்னா, ஏன் மத்தவங்க யாரும் சந்தையில வாங்கி தர ஒரு தரகர் அவங்க விற்பனை விலை போடலாம்ல? இல்ல மத்த எத்தனையோ பண்ண இருக்காங்க, ஏன் அவங்களோட விற்பனை விலையை போடலாம்ல? ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்னா, அதுதான் வந்து லாபத்தோட நோக்கம். எனக்கு பொறுத்த வரைக்கும் லாபமும் வேணும், வாங்கிட்டு போறவங்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் நான் வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் இதுதான் விற்பனை விலைன்னு ஆணித்தலமா சொல்றேன். உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல வீடியோ போடுற எந்த தரவுகாரங்களும் வீடியோ ரேட் சொல்ல மாட்டாங்க. எந்த பண்ணையில போடுற மாட்டுக்காரங்களும் வீடியோ சொல்ல மாட்டாங்க. என் மாடு 30 கறக்கும் 40 கறக்கும் எருமை பாலாட்டு இருக்கும், எல்லா ஊர் வெயிலுக்கு தாங்கும், அது இதுன்னு அந்த மாட்டை தான் சித்தரிப்பாங்களே தவிர பொருளுக்கு இத்தான் விலைன்னு தமிழ்நாட்டிலே காணொலியில் நம்ம சொல்ற ஒரே நம்ம தான். தாராளமா நம்ம பண்ணையை நம்பி வரலாம். கொடுக்கற பொருள் தரமாவும் இருக்கும், சொல்ற வாக்குறுதி தரமா இருக்கும். செஃப்ல கிராஸ் சிந்தியும் கலப்பினமான மாடு, 3 கலர் மிக்சிங் ஆன மாடு. ஒரு நாளைக்கு 25 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்குறேன். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும், சுழி சுத்தமா இருக்கும். இந்த மாட்டுல ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பல்லு கம்மி. பல்லு வந்து இவ்வளவு அரைப்பல்லு தான் இருக்கும். ஆனா தீனி தண்ணிக்கு பிரம்மாண்டமான மாடு, பட்ஜெட் மாடு. பாருங்க, பிரம்மாண்டமான மடிசெட்டு. காம்பு பாருங்க, எந்த அளவுக்கு காம்பு வரிசை பாருங்க. இன்னும் எவ்வளவு லூஸ் இருக்குது பாருங்க. ஃபுல் லூஸ்ல நல்ல ஹெவி சைஸ்ல சிவாஜி ஹெச்எஃப்ல ஒரு மாடு கொண்டு வந்திருக்கோம். வேற எங்க வாங்கினாலும் 1,20, 1,25, 1,15 சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாடு நான் கொடுக்குற ரேட்டு வெறும் 89,000. நீ எங்க வேணாலும் போய் செக் பண்ணுங்க, மார்க்கெட்ல எங்க வேணாலும் 89,000 ரேட்டு. 25 லிட்டர் கரை வரும், 20 லிட்டர் கரை கேரண்டி வச்சுக்கோங்க. பல்லு வந்து அறத்தரமான பல்லு. அது ஒரே குறைபாடு தான். இந்த மாட்டுல வேற எந்த குறையில, வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். பிறவி போடி நடையில பாருங்க, சும்மா ரதம் மாதிரி, சும்மா அப்படியே மாடு நடந்து வந்தா அப்படி தேர் வர மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஷோ குவாலிட்டியான மாடு. வேஜி ஹெச்எஃப்ல ஒரு தரமான மாடு, ஆல் பிளாக் டைப்ல. ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறவை கெப்பாசிட்டியில, பிரம்மாண்டமான தோரணையில, பார்த்தா 10 பேர் ஆசைப்படுற கெப்பாசிட்டியில வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். ஒரு நாளை கறவையே அந்த மாடு 30 லிட்டர் நம்ம சொல்றோம். மாட்டை பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஆள் உயரம் இருக்கக்கூடிய மாடு. எந்த அளவுக்கு லென்த்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, மாட்டோட நீளம் மட்டும் ஒரு 6 அடி நீளம் இருக்கும். உயரம் ஒரு 6 அடி உயரம் இருக்கும். ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது மாடு. மடிச்சு பாருங்க, சாக்கு மாதிரி இன்னும் பை வரும். பை வரதுக்கு டைம் இருக்கு. 27 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். கண்ணை மூடிட்டு இந்த மாடு கறப்பாங்க. இங்க பாருங்க, மாட்டோட பேக் வெயிட் பாருங்க, எந்த அளவுக்கு லென்த்ல ஒரே ஷேப்ல. அதே மாதிரி பாருங்க, நல்ல ரெட்டை முதுகு அமைப்புல எந்த அளவுக்கு வெயிட்ல இருக்காங்கன்னு மாட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 100 ஹெச்எஃப் மாடு இருந்தாலும் 100ல 1 மாடு தான் இந்த ரகத்துல உட்காரும். இந்த சூப்பரான மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து ஊத்தீங்கன்னா 1,36,000 ரூபாய். ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறவை கறந்த மாடு, 27 லிட்டர் கறவை கேரண்டி உண்டு. கடப்பல் முளைப்பு, 2ஆம் ஈத்து, சுழி சுத்தமான மாடு, பிரம்மாண்டமான தோரணையில எல்லா இடத்துக்கும் செட் ஆகும். ஃபார்ம் டைப் எடுத்துக்கலாம். ஜெர்சியில பட்ஜெட்ல 2 மாடு எதிர்பார்க்கறீங்களா? இந்த 2 பட்ஜெட் மாடு உங்களுக்கு தான்.
இது வந்து நல்ல குறுங்கோல் டைப்ல ஜெர்சி கிராஸ், இது வந்து ஜெர்சியில நாட்டு கிராஸ். ரெண்டும் ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடு. வெயிலுக்கும் தொந்தரவு இல்லை. நீங்க ஒரு சின்ன கறவைக்காரங்க இந்த மாடு எடுத்துட்டு போய் எனக்கு 15 லிட்டர் 2 மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த 2 மாட்டையும் எடுத்துட்டு போகலாம். இந்த 2 மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 1,53,000 வரும். அதாவது 78,000 75,000 1,53,000 விலை வரும். வேணுங்கிறவங்க நேரடியா வாங்க, லைவா குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்ல தரமான மாடு, நல்ல காட்டு வழி மேய்ச்சல். இந்த மாடு பிரம்மாண்டமான ஒரு HF கிராஸ் மாடு கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப அதிக பட்ஜெட் இல்ல, ரொம்ப கம்மி பட்ஜெட் இல்ல, தரமான நடுத்தரமான பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம். காலக்கண்ணுங்க, கண்ணு நேத்தாங்க இருந்துச்சு. சீம்பால் மட்டும் 11 லிட்டர் இருந்துச்சு. நல்ல குணமுடங்க, காம்பு பீசத்துக்கு அவ்வளவு அருமையா இருக்குதுங்க. மாடு சுழி சுத்தம், கன்று சுழி சுத்தம். மாட்டுக்கான பல்லு வந்து 6 பல்லுங்க, 2ஆம் ஈத்து மாடுங்க. நல்ல வெள்ளையா இருக்கிறனால நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்குதுங்க. மடிசெட்டு பாருங்க, கண்ணு போடும் போது எடுத்த வீடியோங்குது. நல்ல அருமையான ரட்டவரி மடிசெட்டு எடுத்திருக்குதுங்க. அதே மாதிரி எல்லா ஒரு கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குங்க. தோட்டத்தோழி லைன்ல வளர்ந்துட்டு இருந்த மாடுங்க. மாட்டுக்கான விற்பனை விலை 1,03,000 ரூபாய் சொல்றேங்க. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். ஆல் பிளாக்ல நேரம் 10 கறவையில மாடு தேடிட்டு இருக்கீங்க. எனக்கு கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கணும், சுழி சுத்தமா இருக்கணும், 2வது ஈத்தா இருக்கணும், நேரம் 10 பால் வரணும், ஆனா கேரண்டி மில்காவும் இருக்கணும். ரெண்டுமே ஜெட் பிளாக்ல கொண்டு வந்திருக்கேன். ரெண்டுமே நல்ல நேர்த்தியான மாடு, நல்ல நேர்த்தியான தோரணை, சுழி சுத்தமான மாடு. ரெண்டுமே இங்க பாருங்க, பை லூஸ் பாருங்க, சூப்பரான மடி செட். இன்னும் ஃபுல் லூஸ் இருக்குது. இன்னும் 20 நாள் டைம் இருக்குது. நல்ல மடி யூஸ் தான் கண்டுபிடிங்க. 2 மாட்டுக்கும் நம்ம 9 18 லிட்டர் கேரண்டி கொடுக்க போறோம். ரெண்டுமே தரமான மாடு, ரெண்டுமே பெருங்குட்டு மாடு. இது வந்து அழுத்தத்துல நல்ல திருத்தமான நெய்க்கட்டு மாடு. இது நல்ல உயரத்துல நல்ல நீல நெட்ல ஷோ குவாலிட்டியான மாடு. நாளைக்கு 18 லிட்டர் கறவைக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். 89,000 89,000 ரெண்டுக்கும் நான் சொல்ற வேலை. கால் பண்ணுங்க, பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்ல தெளிவான மாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்டும் செட் ஆகும். வெயிலுக்கு அருமையா இருக்கும். HFல நல்ல கிராஸ் டைப்ல குவாலிட்டியான மாடு, சுழி சுத்தமான மாடு, பெருங்குட்டு மாடு. கறவைக்கு ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறவைக்கு கேரண்டி உண்டு. நல்ல பிரம்மாண்டமான ரட்டவரி மடி செட்டு மாடு. தண்ணி திரிக்கு அற்புதமா இருக்கும், குணமனத்திலயும் அற்புதமா இருக்கும், சுழி சுத்தத்திலயும் அற்புதமா இருக்கும். அவர் பிடிச்சிருக்காரு, அவர் ஹைட்டுக்கே இருக்குது. எந்த அளவுக்கு ஷோ குவாலிட்டியான மாடு. இப்படி எல்லாருமே யூடியூப்ல வந்து என்கிட்ட பெரிய மாடு இருக்குது, ஒரு ஆளுக்கு மிஞ்சின மாடு இருக்குது அப்படின்னு எல்லாரும் காமிப்பாங்க. 4 காம்புல பால் வரும், பால் 50 கறக்கும் 30 கறக்குன்னுவாங்க. யாரும் கேரண்டி சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் சொல்லித்தரேன், இந்த மாடு ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறவை கறக்கும். 27 லிட்டர் கண்ணுக்கே கறந்த மாடு. இங்க பாருங்க, அருமையான ரோஸ் காம்பு. இன்னும் 15 நாள் டைம் இருந்தாலும் நல்ல மடி எடுப்பாங்க. சதுர பைக்கெட்ல மடி எடுக்கும். நீங்க எந்த மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, எந்த பண்ணைக்கு போனாலும் சரி, 1,50,000 கம்மி உங்களால வாங்க முடியாது. நான் சொல்ற விலையே 1,35,000. நேரடியா வாங்க, கண்டிப்பா அனுசரிச்சு பண்ணி கொடுக்குறேன். தரமான மாடு, தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. ஹெவி சைஸ்ல ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறவையில மாடு தேடிட்டு இருக்கீங்க. என் இடத்துக்கு வெயில் தாங்கணும்ப்பா, ஆனா பால் ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறக்கணும். ஃபார்ம் டைப்ல தொலைவிட்டு இருக்கோங்க. எந்த அளவுக்கு மடி செட்டு பாருங்க. மிஷின் போறனால போட்டுக்கலாம், கை கறிக்கு நல்லா இருக்கும். நல்ல நீளம், நல்ல ஹைட்டு, ஆல் பிளாக்ல கிராஸ், ஹோல்ஸ்டன் கிராஸ். இது ஃபேட்டஸ் நஃப் வரும், வெயிலுக்கும் நல்லா தாங்கும், சுழி சுத்தமா இருக்கும். மெயினா உங்களுக்கு வந்து சேலம் டைப்ல தான் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கிராஸ் டைப் எல்லா ஊருக்கும் தாங்குற மாடுகள் கிடைக்கும். பால் மாடுகளுக்கு ஃபேமஸான மாவட்டம்னா சேலம், தருமபுரி, அதை விட்டா பெங்களூர் தான். இந்த பெருவட்டான மாடு நல்ல கறவை வருங்க. ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும், சுழி சுத்தமா இருக்கும், பல் கடப்பல் முளைப்பு. தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. இன்னும் 10 நாள்ல கண்ணி நீரும். ஜம்முன்னு மடி ஃபுல்லா பால் தர நல்ல காம்பு, தெளிவான மாடு, சூப்பரான குணம். மாட்டை பார்த்தாலே 10 பேர் விரும்பணும். இங்க பாருங்க, நல்ல பேக் கணம் பாருங்க, எந்த அளவுக்கு நல்ல அகலக்கட்டுல மாடு, நல்ல நீல நெட்ல நல்ல பெருவட்டான மாடு. ஃபார்ம் டைப் போறவங்க எடுத்துக்கலாம். மாடு வந்து பட்ஜெட்ல பெரிய பட்ஜெட் மாடு. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 1,40,000 ரூபாய். 30 லிட்டர் கறவை. வேலூர் மாவட்டம் அம்முண்டி பக்கத்துல பணந்தோப்புன்னு வில்லேஜ். நாங்க ஒரு 2 மாடு வாங்கலாம்னு வந்தோம். 3 வாங்கிருக்கீங்க? 3 வாங்கிட்டோம். அது ஒரு நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. சரி, அதனால அதையும் சேர்த்து வாங்கிட்டோம். உங்க ஏரியால எத்தனை லிட்டர் கறவை மாடுகள் அங்க கிடைக்கும்? உங்க ஏரியால அங்கெல்லாம் 8 7 ஒரு நாளைக்கு அப்படிதான் கறக்கும். இது எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்க? இந்த மாடு இந்த மாடு 5 சொல்லியிருக்காரு. இந்த மாடு 20 சொல்லியிருக்காரு. அந்த மாடு 20 சொல்லியிருக்காரு. 20 20 40 40 10 50. 3 மாடு 50 லிட்டர் பால். ஆமா, சொன்ன மாதிரி வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை இருக்கு. மாட்டை செக் பண்ணி பாத்தீங்களா ஃபுல்லா? எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் கரெக்டா இருக்கு. எத்தனை டைம் இது வாரீங்க? இது 3ஆவது டைம் வரும். இதுக்கு முன்னாடி மாடு வாங்கலையா? நானு நண்பர் வந்தோம், பார்த்தோம். கொஞ்சம் மனசுக்கு இதுவா இருந்தது. சரி, 3ஆவது டைம் வந்து பார்த்து நல்லா இருந்தது, பிடிச்சிட்டோம். ஃபேமிலியோட வந்து? ஆமா, ஃபேமிலியோட. பொண்ணு பையன் பின்னாடி நிக்கிறாரு. இவரு நண்பரு, அவரு எங்க சித்தப்பா. சுழி கிளி எல்லாம் செக் பண்ணாரு? ஆமா, எல்லாமே செக் பண்ணாரு. குணத்துக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் குழந்த மாதிரி இது. சரி, அதனால எல்லா மாடும் பார்த்தோம். இது கொஞ்சம் மனசுக்கு வந்து அதனால பிடிச்சிட்டோம். அது உங்க ஏரியால 1 லிட்டர் பால்லாம் எவ்வளவு போயிட்டு இருக்கு?
இப்போதைக்கு 40 ரூபா போயிட்டு இருக்கு. பரவாயில்லை. பரவாயில்ல. வீட்டுக்கு வளர்த்துன்னு இருந்தோம். ஆ. பண்ணை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். உங்க ஏரியால இப்ப மாடு வளர்த்து நல்ல பெரிய ஆளா இருக்காங்களா? லாபம் இருக்குதா மாடு வளர்ப்புல? பரவாயில்ல. முன்னத்தோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. உங்க கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கும் இந்த மாடுகள்லாம்? கிளைமேட்லாம் நல்லா தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. வெயில் தான் அந்த பக்கம் வெயில் அதிகம். இப்போ வெயில் தாங்கும். வெயில் தாங்கும். 2 செவல மாடு ஒரு நாட்டு மாடு கிராஸ். நாட்டு மாடு கிராஸ். கைராசி எப்படி இருக்கும்? இவரை பற்றி என்ன யாது? நல்லா தான் இருக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கு. உங்க ஏரியால மாடு வாங்கியிருக்காங்களா யாரா இவர்கிட்ட? பக்கத்துல எல்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம ஏரியால நம்ம தான் ஃபர்ஸ்ட் வாங்குறோம். எப்படி தெரியும் உங்களுக்கு? யூடியூப் மூலியமா தெரியும். அது நண்பர் அறிமுகப்படுத்தினாரு. அவர் மூலியமா வந்து 2 டைம் பார்த்து 3 டைம் பிடிக்கிறோம். அவர் வாங்கியிருக்காரா நண்பர் மாடு? அவரு அடுத்த டைம் அவர் வாங்குறாரு. எல்லா சந்தைக்கு நீங்க எங்க போனாலும் சரி, எப்படி 100 மாட்டுல ஒரு மாடு இந்த மாதிரி மாடு வராதுன்னு அடிக்கடி சொல்லணும். அந்த மாதிரி சூப்பரான குவாலிட்டியில ஷாகிவால்ல கொண்டு வந்திருக்கேன். நல்ல ஹம்ப் அமைப்போட மாட்டை பாருங்க, எந்த அளவுக்கு பெரிய தலை பாருங்க. மெயினா ஷாகிவாலுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் தலைவாட்டு பெருசா இருக்கணும். 2வது திமிழ் ஹம்புன்னு சொல்லுவாங்க. ஹம்பு பெருசா இருக்கணும். சுழி சுத்தமா இருக்கணும். காது நீளம் பாருங்க. முக்கியமான விஷயம் இந்த மாட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா, குணத்துக்கு பச்சை குழந்தை. இங்க பாருங்க, இந்த மாதிரி கிராஸ் மாடு வந்து கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. பேக் வெயிட்ல பாருங்க மாடு எந்த அளவுக்கு உண்டு. எல்லா இடத்துலயும் இந்த மாடு கிடைக்காது. உங்க ஃபார்ம்ல ஃபேட்டஸ்னஃப்க்கு ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த ஒரு மாட்டை போடுங்க. 17 லிட்டர் கறவை கறக்கும். மாட்டை நடையில விடுறோம் பாருங்க, அப்படி அழகர் தேர்ல வர மாதிரி இருக்கும். எப்படி மாடு பாருங்க, ஜம்முன்னு ஒரு குட்டி நீரியான மாதிரி பாக்குறதுக்கு ஆசை பொண்ணுனாச்சு. பணங்கிறது அடுத்த விஷயம். இந்த மாதிரி மாடு வந்து பணம் காசு அதிகமா தான் இருக்கும். ஆனா குணமும் சரி தரமும் சரி அதிகமா இருக்கும். ஃபேட்டஸ்னஃப் வந்து எரும மாட்டு பால் தோத்து போயிடும். 1,35,000 விலை. உனக்கு பிடிச்சிருக்கா என்ன கேளுங்க, ரேட் அனுசரிச்சு பண்ணி கொடுக்குறேன். இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. இந்த ஒரு மாடு 10 HF மாட்டை ஈடுகட்டும். இதோட பாலோட ஃபேட்டஸ்னஃப் வந்து டிகிரி 7% வரும். கண்ணுக்குட்டி 60,000 70,000 விற்கிது. உங்களுக்கு நான் இந்த மாடை எப்பயுமே நான் பட்ஜெட்ல தான் கொண்டு வரும். நல்ல மாடை தான் கொண்டு வரும். விலைக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். 1,35 விலை சொல்றேன். எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிர்ரு வந்து கலப்பிடமான மாடு. 2ஆம் ஈத்து கடைப்பல் முளைப்பு சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 2 வேளை 20 லிட்டர் பால் கறப்பாங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு. நல்ல பெருவட்டான கிர்ல கிராஸ். மாட்டை பாத்தீங்கன்னாவே தெரியும். நல்ல நைஸ் தோல்ல, நல்ல ரெட்டை முதுகுல, அதே மாதிரி பச்சையில குழந்தை. குணத்துக்கு பச்சை குழந்தை மாதிரி அருமையான மடி செட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே தாங்கும். வெயில் இருக்க இடத்துக்கு கூட தாங்கும். ஃபேட்டஸ்னஃப் பட்டையை கலப்போம். பால் வந்து திக்னஸ் அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 95,000 கேட்கிறோம். நல்ல குவாலிட்டியில ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறவை எதிர்பார்க்குறீங்களா, தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். நல்ல ரட்டவரி மடி செட்டு, நல்ல குவாலிட்டியான மாடு. கடைப்பல் முளைப்பு, 2ஆம் நீத்து, சுழி சுத்தமான மாடு. பார்வைக்கும் சரி தண்ணி தீனிக்கும் சரி அற்புதமா இருக்கும். பாத்தீங்கன்னா கொம்பு வந்து ஒரு கொம்பு வந்து லைட்டா உடஞ்சிருச்சு. அது உடஞ்சதுனால இந்த மாடு ஒரு 10,000 ரூபாய் சகாயமா கொடுக்க போறேன். வேற இடத்துல இந்த மாடு நீ எப்போ வாங்கினாலுமே 92 93 கம்மி வாங்க முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த குவாலிட்டியான மாடு நான் 85,000க்கு 20 லிட்டர் கறக்கிற மாடு கொடுக்குறேன். நல்ல ரட்டவரி மடி செட்டு, நல்ல அழகிய பால் தர. சூப்பரா பாருங்க பைலூஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு. நல்ல பைலூஸ் இருக்குது. நல்ல நீல நெட்ல சுழி சுத்தத்துல பக்காவான குவாலிட்டியில கொண்டு வந்துருக்கோம். 85,000 விலை. ரெட்டின் ஜெர்சியில ரெடி கறவையில கண்ணு மாடு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த கண்ணு மாடு உங்களுக்கான பதிவு தாங்க. வெள்ளிக்கிழமை காலையில மங்களகரமா ஏன்னுச்சுங்க. நல்ல குணமுடைய மாடுங்க. காம்பு வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்குதுங்க கறக்கிறதுக்கு. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்றுங்க. கடைப்பல் முளைப்பு, 2ஆம் நீத்து. ஒரு நாளைக்கு நம்ம சொல்லக்கூடிய கறவை 15 லிட்டர் கறக்குங்க. ஆனா 18 லிட்டர் கறந்த மாடு. நம்ம சொல்லி தரக்கூடிய கறவை 15 லிட்டருங்க. கேரண்டியா அந்த கறவைக்கு ஃபெயிலியர் ஆகவே ஆகாதுங்க. நல்ல தெளிவான மாடு, நல்ல அழகான மடி செட்டு, நல்ல காம்பு வரிசைங்க. இன்னும் பால் மடி கட்டிலாம் காட்ட கிடையாதுங்க. பாருங்க மடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சீம்பால் மடிங்க. பச்சை கண்ணு ஈன உடனே வீடியோ எடுத்ததுங்க. நல்ல நீல நெட்ல நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு. நல்ல கிராஸ் டைப்புங்கனால வெயிலுக்கு அருமையா தாங்குங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 80,000ங்க. வேணுங்கிறவங்க நேரடியா வாங்க, லைவா செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. காம்பு நல்லா இருக்குதா, குணம் நல்லா இருக்குதா செக் பண்ணி எடுத்துக்கலாம். நேரடியா வாங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா பூலாங்குறிச்சி கிராமம். நாங்க வந்து காலையில 10 சாயந்தரம் 10 கறவை மாடு சொல்லி வந்தோம். 20 லிட்டர். ஆமா, அவங்க இப்ப 30 லிட்டர் கேரண்டி கொடுத்துருக்காங்களா? கேரண்டி கொடுத்துருக்கா. 30 லிட்டர். எத்தனை மாட்டுக்கு 30 லிட்டர்? ஒரு மாட்டுக்கு தான். ஒரு மாடு 30 லிட்டர். 30 லிட்டர் 25 லிட்டர் இருக்கும்னு கரெக்டா சொன்னாங்க. 5 லிட்டர் உங்க கிலோமீட்டருக்கு குறையும். உங்க ஏரியாக்கு 25 லிட்டர். 5 லிட்டர். உங்க ஏரியா கிளைமேட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. இது நல்லா இருக்கும்ண்ணா. வெயில் எல்லாம் தாங்குது, நல்லா இருக்கும்ண்ணா. எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? நாங்க 2 மாடு வாங்கணும்னு வந்தோம். இது மகாலட்சுமி மாதிரி ஒரு குணமா இருந்துச்சு. இது ஒண்ணு. ஒரு மாடு வாங்கிட்டோம். நான் 2 வருஷம் யூடியூப் தான் பாக்குறேன். பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, முந்தா நாள் அடிச்சேன். வாங்க தம்பினா நைட்டு 2 மணிக்கு வந்தோம். இதான் 15 லிட்டர் 20 லிட்டர். ஆமா, 20 லிட்டர் நான் முத இதுதான் வாங்கிட்டு போறேன். இவ்வளவு மாடு இருக்கலாம். இது எந்த மாடு ஏன் உங்களுக்கு பிடிச்சது? இது எனக்கு எல்லாம் கூறு வாறு எல்லாம் பார்க்கும்போது பிடிச்சிச்சு. அப்படியா? லட்சணமா இருந்துச்சு. கொஞ்சம் அடக்கமா, அந்த மாட்டுகள்ல அடக்கமா ஒரு இதுவா இருந்துச்சு. எப்படி பண்ண மாதிரி வைக்கலாம் ஐடியாவா?
ஒன்னொன்னா வாங்கிக்கோ. நாங்க 2 மாடு வாங்கணும்னு இருந்தோம். வாங்கி இந்த கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு ஊத்துறோம். பால் அங்க ஓ லோக்கல்லே ஊற்றிங்களா? லோக்கல்ல ஊத்துவோம். அப்புறம் மிச்சத்தை பண்ணைக்கு ஊத்திடுவோம். அந்த லோக்கல் ஊத்துனது போக மிச்சம் இருக்கிறத பண்ணைக்கு ஊத்துவோம். 1 லிட்டர் எவ்வளோ ஆச்சு உங்கள் ஊரில்? அங்க வந்து 36 ரூபா 35 ரூபா பண்ணையில். பண்ணையில. வீட்டுக்கு 45 ரூபா ஆகுது. வீட்டுக்குள்ளே தான் லாபம். ஆமா. வியாபாரி எப்படி கைராசி எப்படி இருக்கு? என்ன ஏது கேள்விப்பட்டீங்க? என்ன ஏது? நான் வந்து யூடியூப்ல பாத்துருக்கிறேன். அவரு எனக்கு ஏத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவரு தெய்வ இதுவா தான் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. அவரு வந்து எல்லா மாடையும் கட்டிட்டு உனக்கு பிடிச்ச மாடை பாத்துக்கப்பான்ட்டாரு. ஹெச்எப்ல எடுக்கணும், ஹெச்எப்பே எடுக்கல, ஹெச்எப்ல எடுக்கணும்னு செவல மாடு தான் வச்சிருக்கோம். மனசு பிடிச்சிருக்கா? நல்லா நல்லா ஹெச்எஃப்ல ஒரு ஷோ குவாலிட்டியில ஒரு நாளைக்கு 25 லிட்டர் கறவை கெப்பாசிட்டியில என் இடத்துல போய் மாடு கண்ணு போடணும். ஆனா 20 நாள் டைம் எடுக்கணும். ஏன்னா பெரிய பட்ஜெட் மாடு வாங்குறவங்க மேக்சிமம் என் இடத்துல போய் நல்ல மேய்ச்சல் முறையில் நின்று கண்ணு போடணும் தான் எல்லாருமே என்ன கேட்பாங்க. ஷோ குவாலிட்டியான மாடு வந்து ரொம்பவே தரமான விலையில கொண்டு வந்திருக்கேன். நல்ல நீல நெட்ல பெரிய மாடு, நல்ல அகலக்கட்டு உடம்பு, நல்ல சைஸு, நல்ல ஹார்டின் ஷேப் மண்டை. மாடு ஃபார்ம் டைப்புக்கு எடுத்துட்டு போறவங்க தாராளமாக எடுத்துட்டு போகலாம். நல்ல மடி தோல் லூஸ் ஃபுல்லா இருக்கு. நல்ல சதுர கட்டு பை கட்டு உட்காரோம். நல்ல கருங்காம்பு, கறக்க பிடிக்க நல்லா இருக்கும். 12 ஈஸியா கறந்த மாடு, சுழி சுத்தமான மாடு, நல்ல தோள்பட்டை, ரெட்டை முதுகுல, சுழி சுத்தத்துல, ஒரிஜினல் பிரீடு மண்டையில எங்கேயும் கிடைக்காது. தெளிவான மாடு, பேச்சஸ் கம்மினாலும் வெயில் கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். நல்ல ஹார்டின் ஷேப்ல குழி நெத்தியில பிரம்மாண்டமான மாடுங்க. பிறவி போடி, தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. தோட்ட தொழில் இந்த மாடு தான், அதனால கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாங்க. நேரடியா வாங்க, லைவா செக் பண்ணுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நல்ல பார்க்கர்ல மாடு தேடிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த சூப்பரான மாடு எடுக்கலாம். 2 பல்லு, தலையீத்து, அதுவும் ரெட்டிப்பு லாபம் வர மாதிரி கிட்டேரி கண்ணோட வந்திருக்காங்க. மாடு மகாலட்சுமி மாதிரி இருக்கும். நல்ல வெள்ளை கலர்ல பொம்மை மாதிரி இருக்கும், சிலையாட்டம். மாடு பொட்டைக்கண்ணு போட்டுறது, கன்று சுழி சுத்தம், மாடு சுழி சுத்தம். மாடு வந்து தற்போதைய கறவை வந்து 7, 6, 13 லிட்டர் ஒரு நாளைக்கு கறவை இருக்கு. மாட்டிற்கான விற்பனை விலை 79,000 ரூபாய். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். கோயிலுக்கு தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை எடுக்கலாம். இல்ல என் வீட்டுல மகாலட்சுமி மாதிரி மாடு இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை எடுத்துக்கலாம். தங்க சிலை மாதிரி மாடு, நல்ல நீல நெட்ல, ஹைட் வெயிட்ல, நல்ல ஷோ குவாலிட்டியில இருக்காங்க. ஆனாச்சு ஆல் பிளாக்ல ஒரு வேலைக்கு காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கணும். நல்ல ஷோ குவாலிட்டி மாடாவும் இருக்கணும். நல்ல ஹைட் வெயிட்ல இருக்கணும். நல்ல ரட்டை வரை மடி செட் எடுக்கணும். நீ 20 நாள் டைம் இருக்குது இந்த மாட்டுக்கு. இருந்தாலுமே இந்த மாட்டை நம்ம இன்னைக்கு கொடுக்குற ரேட் ரொம்ப பெஸ்டான ரேட்டு தான் கொடுக்க போறோம். மாட்டை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நீல நெட்ல உயரத்துல ஷோ குவாலிட்டியில இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல காம்பு ஒண்ணு அச்சு வெள்ள மாட்டு, கருங்காம்பு, மிஷின் போறதுனாலும் போட்டுக்கலாம், கை கரை பீச்சுக்குனாலும் பீச்சுக்கலாம். நல்ல கலர் பேச்சஸான மாடு, ஷைனிங் மாடு, எண்ணெய் விட்டா எண்ணெய் உடைய கெப்பாசிட்டியில. இல்ல உடச்சல் மாடா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறவை வரும். இந்த சூப்பரான மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 89,000. நீங்க மார்க்கெட்ல எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு இந்த மாடு கிடைக்கவே கிடைக்காது. நல்ல தெளிவான மாடு, ஷோ குவாலிட்டி மாடு, ஆல் பிளாக் டைப்ல. ஜெர்சியில ஒரு தரமான மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாடு தான் உங்களுக்கு தரமான மாடு. பாருங்க, முக லட்சணம் பாருங்க, கிளி கொம்பு டைப்பு, நல்ல சுழி சுத்தம், பல்லு 6 பல்லு, 2ஆம் நேத்து, காலை மாலை 2 வேளை 20 லிட்டர் கறவை வரும். 18 லிட்டர் கறவை கேரண்டி. நெய் கட்டான மாடு, அப்படியே எண்ணெய் விட்டா எண்ணெய் உடைய கெப்பாசிட்டியில, நல்ல உடம்புல, ரெட்டை முதுகுல, அழகிய கிளிக்கொம்பு, அது வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்க மாடு. நல்ல ஜாதி கூறுபாடான மாடு. இன்னைக்கு 20 நாள் டைம் இருக்கு. நல்ல காம்பு வளத்துல தெளிவான மாடு, சூப்பர் டூப்பர் குவாலிட்டியான இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 95,000. நேரடியா வாங்க, யாரும் லைவா மாட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த மாட்டை பார்த்தா ஒரு ஆள் இடையே நவர மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஷோ குவாலிட்டியான மாடு, ரிங்கு கொம்புல தெளிவான மாடு, நல்ல ஜெர்சியில ஃபேட்டஸ் வரும். எல்லா ஊருக்கும் தாங்கக்கூடிய மாடு. பயப்படாம இந்த மாடு எடுத்துட்டு போலாம். சூப்பரான ஜெர்சியில அழகான வெள்ளிக்கிழமையில அருமையான காலக்கண்ணு போட்டிருக்குதுங்க. 6 பல்லு, 2ஆம் நேத்து, காலை மாலை 2 வேளையும் 18 லிட்டர் கறவை வருங்க. குணத்துல தங்கம். மாடு அப்படியே 1 8 எடையை கால் எடுத்து வைக்காது. மாட்டுக்கான வயது 6 பல்லுங்க. 2ஆம் ஈத்து மாடு தான். தாராளமா வாங்கினா 8 கண்ணுக்கு வச்சு பலன் பெறலாம் தாராளமாங்க. நல்ல கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். அதே மாதிரி மேய்ச்சலுக்கு சூப்பரா இருக்குதுங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 93,000 கேட்கறேங்க.